இந்த கிளாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஏஐ மாடல் தான் வந்து கிளாட். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம டூல்ஸுக்கும் இந்த கிளாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். கோபைலட் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் என்ன லைன் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுது. இதே கர்சர் என்ன பண்ணும், அது வந்து என்டையர் காம்பனண்ட்டையும் வந்து ரைட் பண்ணி கொடுக்கும். பட் இந்த கிளாடு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி அதுகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அது வந்து என்டையர் ப்ராஜெக்ட்டுமே என்டையர் ஆர்கிடெக்சருமே அது வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது வந்து ஒரு டீபக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இந்த டீபக் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஒரு சில டைமில் நம்மளுக்கு வந்து டேஸ் கணக்கில் எடுக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்கோம். பட் ஆனால் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் இந்த கிளாட் என்ன பண்ணுவோம்னா அது ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, எதை வந்து சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துரும்.